Hi everyone. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட்ல இருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் NCERT அதாவது CBSE போர்ட்ல தான் இருக்கும். இந்த வேவ் ஆப்டிக்ஸ் அப்படினு சொல்லும்போது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த டாபிக் அதாவது இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணுவீங்க. நம்ம வந்து ப்ரீவியஸா ஒரு கான்செப்சுவல் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கோஹெரென்ட் அண்ட் இன்கோஹெரென்ட் அடிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அது எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் டவுட் எதுவும் இருக்காது. அது நமக்கு புரிஞ்சாதான் இது நமக்கு புரியும். ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லையோ நான் பின் பண்ணிடுறேன். அப்போ இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட்டில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான இந்த டார்க் ஃப்ரிஞ்சஸ் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் அதாவது அந்த ஃப்ரிஞ்சஸ் இருக்குல்லையே அதனுடைய வித்தை வந்து நம்ம பேச போகிறோம். ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு இந்த 3 ஃபார்முலாவை வச்சு நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து போர்டு எக்ஸாம்லேயும் சரி இல்லை எதனா ஒரு சாம்பிள் பேப்பர்ஸ்லேயோ இருந்தாலும் சரி, இந்த வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட்டும் இந்த கோஹெரென்ட் இன்கோஹெரென்ட் அதுக்கப்புறம் டைஃப்ராக்ஷன் இந்த 3 கான்செப்ட்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கான்செப்டை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கேள்வி நமக்கு புரியும் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு மெத்தட்ல இதை நான் சொல்லித்தரேன். ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சிம்பிளா நீங்க ஒரு இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் ஒரு சின்னதா ஒரு 10 to 20 மினிட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து கேட்குற எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ மொக்க போடாம கான்செப்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே டன். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் அதாவது டபுள் ஸ்லிட் இங்கேயே தெரியுது நமக்கு டபுள் இல்லையா? 2 ஸ்லிட் வந்து இருக்கு. ஸோ தாமஸ் யங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 2 லைட் சோர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 2 லைட் சோர்ஸ்லேருந்து அதில் வந்து டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு அவர் செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே நடக்கலை. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூஸ்வலாக நம்ம 2 பேர் டார்ச் லைட்டை வச்சு அடிச்சோன்னா எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல சென்டரில் டார்க்காக இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக கலர் டல்லாக இருக்கும். அப்போ இவர் வந்து இந்த டார்க் ஃப்ரிஞ்சஸ் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸை வந்து ஹி ஹேஸ் டு டூ சம்திங். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஒரே ஒரு லைட் சோர்ஸ். இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமே அது மட்டும்தான். ஒரே ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு லைட் சோர்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட்டுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஷீட்டில் ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கு, ஒரு ஸ்லிட், ஒரு ஹோல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லைட்டு இந்த ஸ்லிட்டு வழியாக போகுது, அந்த சின்ன ஓட்டை வழியாக போகுது. அப்படியே போகும்போது இன்னொரு ஷீட்டை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டில் வந்து 2 கேப் இருக்குது, 2 ஹோல் இருக்குது, 2 ஸ்லிட் இருக்குது, இங்கே இங்கே. ஸோ அந்த ஸ்லிட்டினுடைய கேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, அதாவது 0.5 mm. சரியா? அவர் ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்லிட்டு இந்த 2 ஹோல் இருக்கு இல்லையா, இந்த 2 கேப், அந்த ஸ்லிட், இந்த 2க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm. அப்போ எவ்வளவு சின்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது இல்லையா? ரொம்ப சின்னதா அந்த 2 ஸ்லிட்டுக்கு வழியில இந்த லைட் வந்து பாஸ் ஆகுது. அப்போ இந்த லைட் பாஸ் ஆகும்போது ரைட் இதில் அப்படியே படும் இல்லையா? இந்த லைட் வந்து அப்படியே அந்த 2 கேப் வழியாகவும் படும். அப்போ கேப் வழியாக படும்போது என்ன நடக்கணும்? யூஸ்வலாக நமக்கு என்ன தெரியும், இந்த லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே படும், இந்த லைட் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே படும். இப்படி தான் நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த லைட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே அந்த லைட்டு படுறது, இங்கே அந்த லைட்டு படுறது, இதுதான் நமக்கு வந்து யூஸ்வலாக நடக்கணும் அந்த 2 கேப் வழியாக போகும்போது, ஹோல்ஸ். ஆனால் வாட் ஹீ அப்சர்வ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இப்போ சென்டரில் அப்படின்னு வச்சுப்போமே, இங்கே நல்ல பிரைட்டாக ரொம்ப பிரைட்டாக அப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே பிரைட்டாக இருக்கு, இங்கே பிரைட்டாக இருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கு, ஒன்றுமே இல்லை, டார்க் டி டார்க், இங்கெல்லாம் பிரைட்டாக இருக்கு, சென்டரில் பிரைட்டாக இருக்கு, இங்கேயும் பிரைட்டாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பிட்டாக இருக்கு, நடுவில் ரொம்ப வெளிச்சமா இருக்கு, அப்புறம் டார்க்கா இருக்கு, வெளிச்சமா இருக்கு, டார்க்கா இருக்கு. ஸோ இங்கே எப்படி நடக்குதோ அப்படியே வந்து ஆப்போசிட்ல மேலேயும் நடக்குது. அப்போ ஒரு பிரைட்டு
இந்த பக்கம் டார்க், இந்த பக்கம் டார்க், மறுபடியும் இந்த பக்கம் பிரைட், அந்த பக்கம் பிரைட், அப்புறம் ஒரு டார்க் டார்க், பிரைட் டார்க், பிரைட் டார்க்னு ரிப்பீட்டடா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னை வந்து அவர் நோட்டீஸ் பண்றாரு. அப்போ இதுல இருந்து இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கும் டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கும் அந்த ஃப்ரிஞ்ச் வித்துக்கும் ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன் பிளஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெரிவேஷனை வந்து அவர் சால்வ் பண்றாரு. எப்படி? ரொம்ப அழகா. நம்ம அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரைட்டும் வந்து ஆட் ஆகுது. நம்ம அந்த இன்டர்ஃபரன்ஸ் கான்செப்டை பார்த்துருப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் தான். இங்கே ஒரு சின்ன டயக்ராம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இன்டர்நெட்டில் இருந்து. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு லைட் சோர்ஸ் வருது. இந்த லைட் சோர்ஸ் வந்து அந்த ரெண்டு கேப் வழியாக கிராஸ் ஆகுது. ஸோ நம்ம ஹைஜென்ஸ் பிரின்சிபல் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த கேப் வழியாக வரும்போது இங்கே ஒரு வேவ் வந்து எனக்கு உருவாகுது. ஸோ நம்ம வந்து கிரஸ்ட் ட்ரஃப் நம்ம படிச்சிருக்கோம். இந்த டயக்ராம் ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் மட்டும் நான் பண்ண விரும்புறேன். இப்போ இது சரியா? இது ஒண்ணு தெரியும் நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் லெட் மீ சேஞ்ச் த கலர். நான் கலரை சேஞ்ச் பண்றேன். ரைட், கிரீன் கண்டிப்பா தெரியும், பிளாக் எடுத்துக்கிறேன். ஸோ இது இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிட் வழியா வரக்கூடிய கிரீன் பிளாக் கிரீன் பிளாக் கிரீன் பிளாக். சரியா? இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இப்போ இந்த கிரீனை வந்து நம்ம கிரஸ்ட் நடத்தினா பிளாக் ட்ரஃப், கிரஸ்ட் ட்ரஃப், கிரஸ்ட் ட்ரஃப், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த சேம் வே நம்ம இந்த இடத்துலையும் பார்க்க போறோம். அப்போ இங்க எனக்கு அந்த கிரீனு, அடுத்து என்ன இருக்கும்? பிளாக். இங்க கிரீனு, அடுத்து என்ன இருக்கும்? பிளாக். கரெக்டா? அடுத்து என்ன இருக்கும்? இங்க பிளாக். எனக்கு இதுதான் நடக்கும். ஒரு நிமிஷம், அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன். ரைட், அதே மாதிரி இங்க ஸோ எனக்கு வந்து இப்படி நடக்குது. கரெக்டா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கிரீன் பிளாக், இதுலயும் கிரீன் பிளாக் நடக்குது. இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ண முயற்சி பண்ணுவோம். எப்படி அப்சர்வ் பண்ணலான்னு பாருங்க. இப்போ எனக்கு ஒரு இடத்துல இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சதானே? ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். we will make it fast. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக் சேருது, பிளாக் பிளாக் சேருது. இங்க கிரீன் கிரீன் சேருது, பிளாக் பிளாக் சேருது, கிரீன் கிரீன் சேருது, பிளாக் பிளாக் சேருது. அப்ப இங்க எப்படி நடக்கும்னா, இங்க வந்து டார்க், அதாவது பிரைட். இது ஓகேவா? இது வந்து பிரைட். ஏன்னா ரெண்டுமே சேருது, கிரஸ்ட் கிரஸ்ட் ட்ரஃப் ட்ரஃப். அப்ப என்ன நடக்கும்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதுக்கு அப்படியே பக்கத்துல பாருங்களேன், நல்லா கவனிக்கணும். அதுக்கு பக்கத்துல பாருங்க, அதுக்கு பக்கத்துல எப்படி நடக்குது? ரெட் எடுத்துக்கலாம். இங்க பாரு, எனக்கு ஒரு கிரீனு ஒரு பிளாக். இங்க பாரு, எனக்கு ஒரு கிரீனு ஒரு பிளாக். இங்க ஒரு கிரீனு ஒரு பிளாக், கிரீனு ஒரு பிளாக். புரியுதா? அது இங்க பாருங்க, கிரீனு பிளாக், கிரீனு பிளாக், கிரீனு பிளாக், கிரீனு பிளாக். Hope you understood. இப்போ அடுத்த இது பாருங்க, அடுத்த இதெல்லாம் ஜாயின் ஆகுது. பிளாக் பிளாக், கிரீனு கிரீன், பிளாக் பிளாக். அவ்வளவுதான். கரெக்டா? இங்க பாருங்க, அடுத்து பிளாக் பிளாக், கிரீனு கிரீனு, பிளாக் பிளாக். அடுத்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு தெரியுமே, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. பாருங்க, எனக்கு அடுத்து இங்க எல்லாமே வந்துருச்சு. ஸோ அடுத்து எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க, கிரீனு பிளாக், இங்க வெறும் பிளாக் மட்டும்தான் இருக்கு. இங்க கிரீனு பிளாக், இங்க பாரு கிரீனு பிளாக், இங்க பாரு கிரீனு பிளாக், இங்க பாரு கிரீனு பிளாக். கரெக்டா ஜாயின் ஆகுது. அப்போ எப்படி இருக்கு பேட்டர்ன் பாருங்களேன். பேட்டர்ன் எப்படி இருக்கு? எனக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன? ரெட், இதுக்கப்புறம் ரெட். அடுத்து என்ன இருக்கு? அடுத்து வந்து எனக்கு பர்பிளா, அடுத்து பர்பிள். இதுக்கு மேல
ரெட்டுக்கு அடுத்து என்னது பர்பிள். ஸோ இந்த பேட்டர்ன் தான் அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறார். இந்த டயக்ராம் ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னுக்கு ரொம்ப அழகான ஒரு டயக்ராம் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் இப்போ நம்ம வந்து வரைஞ்சிடலாம். எப்படி சொல்கிறாங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் இருக்கும். இந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைட், அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ். இப்போ நம்ம வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு. ஸோ அதே தான் நமக்கு வந்து அந்த கேப்லேருந்து அந்த லைட்டு வருது. சரியா? ஸோ அந்த லைட்டு வந்தது எப்படி இருக்குது? எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வரைஞ்சிருமே. why do we want to waste our time? பிளாக் எடுத்துக்கிறேன். ரைட், இது வந்து அந்த ஸ்லிட். ஓகேவா? ரைட், இந்த பக்கம் அந்த ஸ்க்ரீன், இந்த ஸ்லிட் இருக்குல்ல, இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு கேபிட்டல் டி. இந்த 2 ஸ்லிட் இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டி இல்லை ஸ்மால் டி. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த லைட்டை வந்து இது வழியாக அனுப்பிட்டேன். ஓகே, லைட்டு தான்ப்பா, லைட்டு வந்து போகுது. சரி, அந்த லைட்டு போனதுனால 2 கேப் வழியாக போனதும் இங்கேருந்து ஒரு டைஃப்ராக்ஷன் நடக்கும். கரெக்ட்? அஃப்கோர்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ரைட், அப்போது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஆர்பிட்ரரி பாயிண்ட், நம்மள ஒரு அசம்ஷன் எடுக்கிற ஒரு பாயிண்ட், ஆர்பிட்ரரி. இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எனக்கு இங்கே போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு போகுது. ரைட், இப்போது இந்த இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும்? ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். சென்டரில் இங்கே இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். டி, எது? இந்த 2 கேப்புக்கு இடையில இருக்கிறது டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் வரைய போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எப்படி? இதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அதே மாதிரி இதுலேயும் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டா? ஸோ இந்த 2 வேவ்க்கு இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து ஒரு 90 டிகிரி வரைஞ்சோன்னா எனக்கு அதுதான் இந்த 2 வேவ்க்கு இருக்கிற பாத் டிஃபரன்ஸ். சரி, we will discuss that. அதை நம்ம என்னன்றது நம்ம சொல்லலாம். ரைட், இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போது எனக்கு இந்த மேலே இருக்கிற இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு வேணும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஓ அப்படின்னு எடுத்துப்போம், இந்த பாயிண்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துப்போம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துப்போம், இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துப்போம். இப்போ இன் ஓ பி இந்த பாயிண்ட், இந்த ரைட் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள் தானே. ஸோ இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் படி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. கரெக்ட் தானே? ஸோ நம்ம புக்கில் வந்து இந்த பாயிண்ட்டை S1 அப்படின்னு எடுத்திருப்பாங்க, இந்த பாயிண்ட்டை S2ன்னு எடுத்திருப்பாங்க. ரைட், அப்போ S1 O நம்ம புக்கில் P அப்படின்னு எடுத்திருப்பாங்க. கரெக்ட் தானே? அப்போ S1P S2 P. இப்போ இதில் இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்லணும் அவசியம் இல்லை. S2P மைனஸ் S1P. நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு n லாம்டா அப்படின்னு கோஹீரண்ட்ல பார்த்துருப்போம். டிஸ்ட்ரக்டிவ் n plus 1/2 lambda அப்படின்னு பார்த்துருப்போம். டிஸ்ட்ரக்டிவ், இது டிஸ்ட்ரக்டிவ், இது கன்ஸ்ட்ரக்டிவ். சரி, இப்போ நமக்கு வந்து S2P அண்ட் S1P நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ S1P எனக்கு வேணும், ஹைப்போட்டெனஸ் எனக்கு வேணும். இப்போ என்ன பண்ண போறேன்? ரொம்ப சிம்பிளா நான் வந்து இதை வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இது tan theta. நமக்கு இந்த ஹைப்போட்டெனஸ் தான் வேணுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல். ஸோ அப்போ நம்ம வந்து பித்தாகோரஸ் தியரம் என்ன சொல்கிறாங்க? ஸோ ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்
square plus opposite square. இப்போ hypotenuse வந்து longest எது S1P. கரெக்டா? S1P square equal to adjacent என்ன இது அந்த distance என்ன D. கரெக்ட் தானே? D square. கரெக்டா? Distance plus இதை நல்லா கவனிக்கணும். எனக்கு எந்த distance வேணும்? எனக்கு இந்த P ல இருந்து இந்த distance வேணும். இது மட்டும் தான். இது வந்து x. கரெக்ட்டா? இந்த பிட் வந்து d/2. எப்படி? ஏனா இது d னா அதோட பாதி இது d/2 இது d/2. கரெக்ட்டா? தெரியுதா? இது d/2 இது d/2. சோ அப்பதான் எனக்கு மொத்தம் வரும். அப்ப இதுவும் வந்து என்னது d/2. இது என்னது d/2. Understood? Right. அப்போ அப்படியே பாருங்க. ரைட் இங்க. அப்ப எனக்கு d/2 ன்னு தெரியும். எனக்கு இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் x ன்னு தெரியும். எனக்கு இது மட்டும் தான் வேணும். அப்போ அந்த x ல இருந்து இந்த d/2 மைனஸ் பண்றேன். அப்போ x minus d/2 ஸ்கொயர். சரி, அப்போ s2p எப்படி இருக்கும்? hypotenuse square which is equal to அதே adjacent square plus opposite x plus d/2 ன்னு வரும். அவ்வளவுதான். எப்படி? ஏன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் x, எனக்கு இந்த டிஸ்டன்ஸோட சேர்த்து வேணும். அப்போ x plus d/2 எனக்கு ஆப்போசிட் கிடைச்சிருச்சு. சிம்பிள். அப்போ s1p ஸ்கொயர் கிடைச்சிருச்சு, s2p ஸ்கொயர் ஹைபோடென்யூஸ் தரேன்ட்டு. நமக்கு என்ன ஃபார்முலா? s2p minus s1p. கரெக்ட்டா? s2p minus x1p. அப்ப நான் அதை அப்படியே எழுதுறேனே. இட்ஸ் வெரி சிம்பிள். s2p ஸ்கொயர் minus s1p square which is equal to s2p என்னது இது d square plus x plus d/2 whole square இந்த மைனஸ் இருக்கு followed by இந்த d square. கரெக்ட்டா? d square plus x minus d square, sorry d/2 the whole square இல்லையா? அவ்வளவுதான். இப்போ இந்த மைனஸ் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்றோம் அப்படினா இது எப்படி மாறும் பாருங்க. மேக் சென்ஸ் இல்லையா? d square plus x square plus d square by 4 என்ன பண்றேன்? a square a plus b whole square plus 2 d x by 2. அதான் 2 times 2ab இல்ல 2 times ab. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா மைனஸ் டி ஸ்கொயர். கரெக்டா? மைனஸ் டி ஸ்கொயர். அப்போ இந்த மைனஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன் இல்லையா? யூ கேம் டு த பாயிண்ட் ரைட். அப்போ அது எதுக்கு? ஓகே. அப்போ இந்த டி ஸ்கொயர் இதை நான் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதை அப்படியே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் we will do that x ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து d ஸ்கொயர் பை 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 times of xd by 2. ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மட்டும் மைனஸாக இருக்கும். இந்த மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போயிட்டேன்னா இது என்ன ஆகிடும்? இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா if we can cancel something, plus d square minus d square plus x square minus x square plus d square by 4 minus d square by 4. இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 2. So the final answer is nothing but இதுவும் xd தான், அதுவும் xd தான். So which is nothing but 2 times xd. அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? இந்த s2p square minus s1p square which is nothing but 2xd. அப்ப இத further if I want to proceed, இத நான் என்ன சொல்லலாம்? நமக்கு தெரியும் இல்லையா? So a square minus b square, we can write a plus b times a minus b. அப்ப if I do, that becomes s2p minus s1p, அதே வந்து which is equal to இந்த 2 times xt divided by என்ன வரும்? அது அந்த பிளஸ் டேர்ம் இருக்குல்ல, அந்த பிளஸ் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். So அப்ப s2p plus s1p. Make sense இல்லையா? So இத நம்ம எழுதிட்டோம். Our aim s2p minus s1p which is equal to n times of lambda.
இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பண்ண விரும்புகிறோம். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த S2P plus S1P என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 times XD divided by either 2D அப்படின்னு எடுத்துட்டு இந்த 2 கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ S2P minus S1P which is equal to XD by D. How அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have certain things to be followed. இங்கே பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு சில அசம்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்போஸ் இஃப் இட் இஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ டிஸ்டன்ஸ் அந்த ஸ்லிட்டோடைய டிஸ்டன்ஸ் 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓபி அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த எக்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து தே ஹவ் டேக்கன் அஸ் மறுபடியும் வந்து 1 சென்டிமீட்டர். ரைட். அப்போ இந்த இடத்துல when we try to substitute the value here இந்த இதில் because we have S2P plus S1P, அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல substitute the value இது 100 square plus 1 minus D by 2. அப்போ அதை பண்ணோம் அப்படின்னா that becomes 0.5. இது பாருங்க, இதை நான் பாதி பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த d ஸ்கொயர் வந்து 100 ஸ்கொயர்னு வந்துருமா, 100 ஸ்கொயர்னு வருமா, பிளஸ் x என்னது 1 1 minus 0.1 by 2 0.5 அது என்னது ஸ்கொயர் இப்படி வரும். ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம், 0.95னு சொல்லலாம். ஸ்கொயரு பிளஸ் 100 ஸ்கொயர். இது என்னது S1P ஸ்கொயர். இப்போ அந்த ஸ்கொயர் அப்படி போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். இப்போ ரூட் that becomes it's very simple. இது வெறும் 100, இது வெறும் 0.95, அவ்வளோதான் வேல்யூ. இந்த இடத்துல பாருங்களேன், அதே d ஸ்கொயர் இங்கே என்ன ஆகிடும், இங்கே ஆல்ரெடி 0.5 இருக்கு, அப்போ 1.05னு வரும். 1.05 ஸ்கொயர். Obviously the answer becomes same இல்லையா? இப்போ அந்த இதில் எப்படி வரும், 100 plus 1.05 வரும். So finally when you try to answer, which mean when you try to add, this becomes 100.95. இது பார்த்தீங்கன்னா 100 இல்லை 101 அப்படின்னு வரும், 101.5 அப்படின்னு வரும், 05 வரும். இப்போ when you try to add, that becomes 202 something வரும். அதுதான் அந்த 202 they have made 2 into 100. அந்த 100 தான் நம்ம டிஸ்டன்ஸ் dன்னு சொன்னோம். ஸோ அதனால தான் 2 times d. 2 கேன்சல் ஆயிடுச்சு, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. நம்ம புக்கில் ஒரு சில ஸ்டெப்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ when you try to implement, இது பண்ணி அது நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது, சரியா? அண்ட் ஆல்சோ they have given the percentage error கொடுத்துருப்பாங்க, 0.0005% error அப்படின்னு. which mean அந்த 0.1 அப்படின்னு இருக்குல்ல, we no need to consider, அது பெரிய பாதிப்பு கிடையாது. ஸோ 200 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 times of d ன்னு எடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ we have S2P minus S1P which is nothing but n lambda for constructive. அப்போ இந்த இடத்துல when you try to take the value of x, how this becomes x which is equal to n lambda. இந்த d மேலே போயிடும், இந்த d கீழே வந்துடும். இதுதான்ப்பா constructive, சரியா? இதுதான் நமக்கு வந்து constructive. இல்லனா bright fringes. So the value of n becomes 1 2 3 4 something, it goes on plus or minus integral, right? n உடைய வேல்யூ இன்டெகிரல் சொல்ல முடியும், டெசிமல்லையும் இருக்கு. 1 2 3 4 அப்படின்னு it goes on. For destructive outcomes, அதாவது டார்க் ஃப்ரிஞ்சஸ்ல எப்படி சார் வரும், சேம் கேஸ் என்ன பண்ண போறோம், இதே அந்த xd by t which is equal to, அதை நம்ம என்ன பண்ணோம் படிச்சோமா, அவ்வளவுதான். x என்ன, இந்த n plus 1 by 2 lambda, இந்த d மேலே போயிடும், இந்த d கீழே வந்துடும். இது வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ்.
plus n plus 1 by 2 n lambda d by d n lambda d by t. இது bright, இது dark. இதுவும் அந்த n value வந்து becomes plus or minus 1 2 3 4 5 6 7 it goes on. அதுக்கப்புறம் வந்து நமக்கு most repeated ஒரு thing வந்து எப்பவுமே they used to ask the width of the fringe அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. fringe width அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த இடத்துல how we will do அப்படின்னா it's very simple. beta இந்த இடத்துல இருக்குல்ல இந்த n-ஓட வேல்யூ மறந்துடுங்க. that becomes lambda d by d. இதுதான் வந்து fringe-னுடைய width. அது என்னங்க fringe width சம்பந்தமே இல்லாம அப்படியே டயக்ராம் பாருங்க. இதுதான் அந்த width. இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. இங்க பர்பிள் சின்னதா போட்டிருக்கேன், அடுத்து கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். சின்னதுன்னா கடைசி வரைக்கும் சின்னதான், பிரைட் டார்க் எல்லாமே சேம் வித்ல தான் இருக்கும், மாறாது. சரியா? யங்ஸ் டபுள் ஸ்லேட்ல இதுதான் நமக்கு முடிஞ்சிருச்சு, யங்ஸ் டபுள் ஸ்லேட். ஸோ பொறுமையா பாருங்க. எதனா டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கான்செப்ட் இதுதான். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரைட்டு, டார்க்கு, ஃப்ரிஞ்சு வித். பொறுமையா பாருங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.